ஆனால் ரொம்ப ஏழை பொண்ணு. தீபாவளி வருது, அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை. அந்த முத்தம்மாவோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களுக்கு மட்டும் சட்டை எடுத்துருச்சு. கணவனுக்கு எதுவுமே புதுசாக எடுக்க முடியல, காசு இல்லை. ஒரே ஒரு துண்டு மட்டும் வாங்கியிருக்கு. நம்ம தீபாவளிகள் இப்படிலாம் இருந்திருக்கு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம குடும்பங்கள் இருந்திருக்குங்க. எதுவுமே வாங்க முடியாம பிள்ளைக்கு மாத்திரம் ட்ரெஸ் வாங்கிட்டு அவ தனக்கு வாங்கணும்னு நினைக்கவே இல்லை பாருங்க. நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம், நம்ம போத்தீஸ்க்கு போகலாமா, நம்ம அங்க போகலாமா, சரவணா ஸ்டோர்ஸுக்கு போகலாமா. நம்ம அப்பத்தாவும் பாட்டியும் இதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. அந்த அம்மா தனக்கு எதுவும் வாங்கணும்னு நினைக்கல. தன்னுடைய கணவன் பாவம் உழைக்கிறவன், அவனுக்கு ஒரு துண்டு மாத்திரம் வாங்கி வச்சிருக்கு. அப்புறம் தீபாவளிக்கு என்ன பலகாரம்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்ஸஸ்? இட்லி தாங்க பலகாரம். தீபாவளிக்கு தீபாவளி செய்கிற உணவின் பேர் தான் இட்லி. 2000 வெரைட்டி இட்லி செஞ்சிருக்காரு இனியவன். அவரோட அப்பத்தாட்ட போய் கேளுங்க, மயக்கம் போட்டு விழுந்துரும். நான் ஒரு இட்லியே தீபாவளிக்கு தீபாவளி தான் சாப்பிட்டேன். இட்லி தாங்க தீபாவளிக்கு பணியாரம், பலகாரம் அதுதான். இன்னைக்கு நம்ம வீட்டில் பாக்ஸா வந்து அப்படியே வேஸ்டா போகுதே, அதெல்லாம் இன்றைக்கு இட்லி தான் பலகாரம். அந்த அம்மா இட்லி செஞ்சு வச்சிருக்கு.